Hi friends, welcome to Success Cooking Entertainment channel. நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரெசிபி செய்ய போறோம். அந்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூல வடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பயிர், பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, நம்ம கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக பிச்ச கருவேப்பிலை. வாங்க, அதுக்கு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவை. இன்னும் நம்ம டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ வடைன்றதால வாழைப்பூ வந்து நம்மளுடைய கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக பிச்சு இங்கேயே செஞ்சு அதை ஆஞ்சி கை பார்த்து சமைக்க போகிறோம். வாங்க நம்ம பூ பிக்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பூ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷான அப்படியே வாழைப்பூ ஆல்ரெடி வந்து காய் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த காய் வராது, அதனால் நம்ம கார்டன்லேயே வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் நீங்கள் நட போகிறோம். இது சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து குக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா என் பையன் வந்து தக்காளி செடி நட்டுட்ருக்கான். தக்காளியில் நட்டுட்டு பாருங்க. அப்படி எங்களோட தேவைக்கு அப்படியே ஒரு 50 செடி 100 செடி வாங்கிட்டு அப்படியே 2 வச்சு நட்டுட்டோம். இல்லை இந்த பாருங்க, இந்த வயது தான் இருக்குது. அடுத்து பச்சை மிளகா நட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகா நட்டுட்ருக்கோம். நேராக வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம மினி மிக்ஸியில் வந்து இப்போ கடலைப்பயிர் அரைக்க போகிறோம். நம்ம வாழைப்பூ வடை சுடுறதுக்கு கடலைப்பயிர் வந்து ஊற வச்சு ஆல்ரெடி எடுத்து வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து லேட் ஆகிடும் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா 1-2 தான் அரைக்க போகிறோம். அதனால் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அரையுதுன்னு. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடலைப்பயிரெலாம் அரைச்சாச்சு வாழைப்பூ வடை சுடுறதுக்கு. வாழைப்பூ நல்லா கை பார்த்து சூப்பராக எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வாங்க வாழைப்பூ வடை எப்படி சுடலாம்னு பார்க்கலாம். வாழைப்பூ வந்து நம்ம நறுக்கி வச்சு கருப்பாகவே வெள்ளையாகவே இருக்கணும். கருப்பாகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து கருப்பாகாது, அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். தண்ணியில் போட்டு வச்சிடணும். தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பயிர் நல்லா பாருங்கள், நம்ம சின்ன மிக்சியில் அழகாக சூப்பராக அரைச்சி வச்சுருக்கோம் பக்காவாக. அது இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டோம். கொஞ்சோண்டு ஜீரகம், பெருஞ்சீரகம் தான் கொடுக்கணும், சின்ன ஜீரகம் கொடுக்கூடாது. பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு. ஓகேங்களா? நம்ம கார்டனில் பிச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதை அப்படியே கிள்ளி போட்டோன்னா பச்சை மிளகா, பாருங்கள், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஓகேங்களா? அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற நேரத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வாழைக்காய் அரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றவும் அந்த வாழைக்காய் சட்டி காயவும் அந்த வாழைக்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகுது. நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க வீட்டில் வந்து வேர்க்கடலை எண்ணெய், மல்லட்டெண்ணெய், கடல் எண்ணெய் இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிகிட்ருக்கு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம அதுக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடலைப்பயிறு, வாழைப்பூ எல்லாத்தையும் ஒன்றா வந்து பிசைஞ்சிக்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஓகேங்களா, வாழைப்பூ வடை போடலாம். பொறுமையாக தட்டணும். இதை பொறுமையாக தட்டி பொறுமையாக எண்ணெயில் போயிடணும். அப்போ தான் வந்து ஓரளவாச்சும் உடையாமல் வரும். இப்போது எண்ணெய் நிறையா போட்டுனா உடையணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்து நம்மளுடைய வாழைப்பூ வடை வந்து வெந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போவே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னங்க செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஃப்ளாட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, கார்டனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கேட்குறாங்க, நல்ல வாசனையாக இருக்குது, என்னங்க செய்கிறீங்கன்னு. நீங்களும் வீட்டில் வந்து இதுமாரி வாழைப்பூ கிடச்சின்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து இந்த பகடா போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். ஓகேங்களா, பகடா மாரியும் செஞ்சு சாப்பிட்லாம். பசங்க ரொம்ப ருசி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா, வீட்டில் செஞ்சிங்கன்னா வந்து மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் அந்த உடச்சல் இல்லாமல் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, எப்படி இருக்கும் பாருங்கள். வடை எவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் புது வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ நாங்கள் வீடியோ நிறையா போட்டுகிட்டே இருப்போம். ஓகேங்களா, நன்றி வணக்கம் தோழர்களே. நன்றி வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் டிராப் டாக்ஸி and Success Cooking Entertainment Channel.